தமிழ் நிலப்பரப்பின் அடையாளமாய் அயல் நாடுகளில் வாழக்கூடிய நீங்கள் தாய் மண்ணில் கூடியுள்ள இந்நாள் உருவாக காரணமானவர் தாயுமானவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த இனிய தருணத்தில் மலேசியா மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். உதித்த எத்திசையும் தமிழனங்கே என்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு வாயிலாக மீண்டும் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒரு காலத்தில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் மட்டுமே தமிழ சொந்தங்கள் சேர்ந்த நிலைமை மாறி, அதுவும் எப்பொழுது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடக்கும் என்றே தெரியாத சூழ்நிலையில் இருந்த தமிழர்களுக்கு நான் இருக்கின்றேன் உங்களை ஒருங்கிணைக்க என்று எல்லா நதிகளும் ரோமை நோக்கி என்பது போல எல்லா தமிழர்களும் தமிழ்நாட்டினுடைய தலைநகராம் சென்னையை நோக்கி என்று அனைத்து தமிழர்களையும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆண்டுதோறும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்திப்பை முதல்வர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் என்னுடைய தலைமைத்துவத்தின் கீழ் தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்ல, உலகத்தின் எந்த மூலையில் தமிழர்கள் இருந்தாலும் அவருடைய நிலத்தை பாதுகாப்பதற்கு நான் இருக்கின்றேன் என்று அதற்கான ஒரு இலாக்காவையும் உருவாக்கி, அந்த இலாக்காயின் வாயிலாக அதிகாரிகளையும் உருவாக்கி, இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுக்கு உங்களை காப்பதற்கு தமிழ்நாடு அரசும் இருக்கிறது என்ற உத்தரவாதத்தை வழங்கி இருக்கின்றார் முதல்வர் அவர்கள். அவர்களுக்கு உங்களுடைய சார்பினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற தமிழர்களுடைய நலம் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்ற உணர்வும் உத்தரவாதமும் இன்று எல்லோரிடமும் மேலோங்கி இருக்கின்றது. வணக்கத்திற்குரிய முதல்வர் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் எல்லா மதங்களும் பாதுகாக்கப்படும் என்பதற்கு மீண்டும் ஒருமுறை நீங்கள் உத்தரவாதம் அளித்திருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்களை ஒன்று திரட்டி கடந்த ஆண்டு பழனி மலையிலே நம்முடைய திருமுருக பக்தி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி அனைத்து மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று அனைத்து சமயத்தை போற்றுகின்ற மனதிலும் நீங்கள் நிரந்தர இடம் பிடித்திருக்கின்றீர்கள். அதற்கு உலக தமிழர்களுடைய சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு செய்து கொண்டோம். அது மாத்திரமில்லாமல் அண்மையில் கன்னியாகுமரியில் விவேகானந்தா பாறை நினைவகத்திலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு ஏறக்குறைய 133 அடி பாலம் அமைத்து ஆன்மீகத்திற்கும் அறத்திற்கும் அடித்தளம் வைத்திருக்கின்ற உங்களுக்கு உலகத் தமிழர்களுடைய சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை பதிவு செய்திருக்கின்றோம். இறுதியாக முதல்வர் அவர்களே, ஒரு வேண்டுகோள். ஏறக்குறைய மலேசிய மண்ணிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டுடைய அரசிற்கும் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்தே தொடர்பு இருந்தாலும் நம்முடைய வணக்கத்திற்குரிய மூதறிஞர் மறைந்த கலைஞர் அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு பின்னால் ஏறக்குறைய நீங்கள் உதயநிதி என்று 3 தலைமுறை நம்முடைய உறவு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை தாண்டி மலேசியாவில் தான் அதிகமாக தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் இருக்கின்றார்கள். கடந்த கலைஞர் முதல்வராக இருந்த பொழுது கலைஞருடைய ஆட்சியில் 25ஆம் தேதி 11வது மாதம் 2010 கோலாலம்பூருக்கும் சென்னைக்கும் இரட்டை நகர் திட்டம் ஒப்பந்தமானது. அது கலைஞர் ஆட்சி முடிந்தவுடன் அதை கையெழுத்திட்டவர்கள் கோலாலம்பூர் மாநகர மன்ற மேயரும் அன்றைய தமிழ்நாட்டினுடைய சென்னையுடைய மேயராக இருந்த மாசு சுப்பிரமணியம் அவர்களும். இந்த இரட்டை நகர் ஒப்பந்தம் 2010 கலைஞர் ஆட்சியில் கையெழுத்திடப்பட்டாலும் அதற்கு பின்னதாக இந்த இரட்டை நகர் திட்டம் செயல்படாமல் போய்விட்டது. மீண்டும் உங்களது ஆட்சியில் கோலாலம்பூர் சென்னைக்கு இடையிலான அந்த இரட்டை நகர் திட்டம் தொடர்ந்து செயல்பட்டு அதன் வாயிலாக இந்த இரு நாடுகளுக்கு இடையிலும் கலை, கலாச்சாரம், பண்பாடு இப்படி பல்வேறு உருமாற்ற திட்டங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நல்லாட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.